அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மின் ஜன்னத்தி கலாம் வ மக்ஃபிரத்தி மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியம் ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم كل عمل ابن آدم يضاعف الحسنة بعشر أمثالها إلى 700 ضيف إلى ما شاء الله يقول الله إلا الصوم. சர்வ புகழும் எல்லாமல்ல தனித்தவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் கருணையுள்ளம் கொண்ட காருண்ய நபி சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய பரிசுத்தமான மனைவிமார்கள், பரிசுத்தமான அஹ்ல பைத்துக்கள், பரிசுத்தமான சத்திய சகாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சோதாக்கள், அபுரார்கள், நம்முடைய தாய் தந்தை அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகிமை என்னும் கிருபையால் அருள் வாய்ந்த பரக்கத்து பொருந்திய தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக, பரக்கத்தாக, ரஹ்மத்தாக, மஃபிரத்தாக நமக்கு அல்லாஹ் கொடுத்து ஷஃபாஅத்திற்குரிய முழு தன்மைகளையும் அடைகின்ற மகத்துவமான ஒரு நபியை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொருட்டால் தான் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. இந்த பரக்கத்து பொருந்திய ரஜபு மாதம் நமக்கு கிடைத்தது. இந்த ரஜபுடைய மாதங்களில் அதிகமாக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது. அல்லாஹுடைய மாதம் ரஜப். ஏன் ரஜபை பார்த்து அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலையும் ஷாபாலையும் நீ எங்களுக்கு பரக்கத்தை செய். பல்லிகனா ரமலான், ரமலானை முழுமையாக அடையச் செய்.
அப்போது இந்த ரஜப் மாஃபிரத்திற்குரிய மாதம், ஷாபான் ரஹமத்திற்குரிய மாதம், ரமலான் நஜாத் வெற்றிக்குரிய ஒரு மாதம். அப்போ இந்த 3 மாதங்களிலேயுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அருள்களை நிறைத்து வைத்திருக்கின்றான். அதனால தான் இம்மாதங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாம் இதை ஒவ்வொரு தொழுகையிலையும் தனிப்பட்டு தொழுகும் போதும் நாம் துஆவாக கேட்டு வரும்போது அல்லாஹ் நமக்கு ரஹமத்தன் வ ராஹத்தன் வ மஃபிரத்தன் என்று நாம் அதிகமாக ஓதிக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் இது யாருக்கு நசீபாக்குவான்? இந்த ரஜபு ஷாபான் ரமலான் யாருக்கு நசீபாக்குவான்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், மூமின்களிலே நிச்சயமாக நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், அந்த நல்ல அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களுக்கு எஹ்தீஹிம் ரப்புஹும், அல்லாஹ் நேரான வழி காண்பிப்பான். பி ஈமானிஹிம், அவர்கள் எவ்வளோ நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, எவ்வளோ உயர்வான எண்ணத்தை வைத்திருக்கின்றார்களோ, அமல் செய்கின்றார்களோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவான். தஜ்ரீமின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த நிஅமத் சொர்க்கம் இருக்கின்றதே, அந்த சொர்க்கத்திற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீ ஜன்னாத்தின் நயீம், அது ஒரு நியாமத்து செய்யப்பட்ட ஜன்னத்தாகவும் அந்த மூமின்களுக்கு இருக்கும்ன்றான்ல. இந்த இடத்துல நல்ல அமல் செய்யக்கூடிய சாலிஹான மூமின் 3 தரத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், சாலிஹீன்கள். இந்த 3 குணம் உள்ளவங்களுக்கு தான் எஹ்தீஹிம் ரப்புஹும், தன்னுடைய ரப்பு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். எப்படி? பீமானிஹிம், அவர்கள் எந்த அளவுக்கு உறுதிமிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தருகின்ற நியாமத்து செய்யப்பட்ட ஜன்னத்திற்கு அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நியாமத்து செய்யப்பட்ட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மக்கள் தஅவாகும், அழைத்து அதுக்குள்ளே விட்ட பிறகு ஃபீஹா சொல்லுவாங்க, சுபஹானக்கல்லாஹும், எங்களுடைய இரட்சகனே உன்னை தூய்மைப்படுத்துகின்றோம். வ தஹிய்யத்தஹும், காணிக்கை உனக்கு, ஃபீஹா சலாம், உங்களை சாந்தியோடு இந்த ஜன்னத்தில் நீங்கள் இருங்கன்னு அல்லாஹ் சொல்வான். சொல்லிட்டு வாஹிர் தஅவாஹும், இறுதியாக அல்லாஹ் அந்த மக்களுக்கு நியமத்து செய்யப்பட்ட நியமத்தை கொடுக்கின்ற பொழுது அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவாங்க அப்படின்றான். சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கு. நம்ம சாப்பிடும்போது பிஸ்மி சொல்கிறோம், மறந்துட்டால் பிஸ்மில்லா அவ்வளவு வாஹிர் சொல்கிறோம், சாப்பிட்றதுக்கு இடையிலேயே லக்கல் ஹம்து வலக்க சுக்கூர் சொல்கிறோம், சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி யத்அமனா தஅமனா வ ஸகீமன் ஸகானா வ ஜஅலனா அப்படின்னு சொல்கிறோம். சாப்பாட்டுக்குள்ளே இந்த 4 வகையான துவாக்கள் சாப்பாட்டுக்கு. ஆனால் இந்த உடலுடைய சொகுசுக்கே அல்லாஹ் ஒரு நியாமத்தை தரலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜன்னத்துக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், எப்பொழுதும் ஏசியை விட குளுமையாக இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் அவர்களை அழைத்து அந்த நியமத்தை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சுபஹானக்கல்லாஹும், எங்களுடைய ரிச்சஹா, எங்களுடைய அல்லாஹ், எங்களை படைத்தவனே. வாஹிர் தஅவாஹும், எங்களை அழைச்சு உன்னுடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றிட்ட. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் உனக்கே என்று அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கின்ற ஒரு அரும்பெரும் காட்சி அந்த ஜன்னத்தாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பரக்கத்து பொருந்திய அருளுக்குரிய மாதங்கள் ரஜபு, ஷாபான், ரமலான். இந்த மாதங்களுடைய சிறப்புகளை பற்றி என்னுயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸிலே விவரித்ததை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். கிரந்தங்களிலே, பல்வேறான கிரந்தங்களிலே இந்த மேராஜுடைய சம்பவத்தை குறிப்பிடும்போது அல்லாஹ் வட்டுருக்கமாக அவனும் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அதில் ஒன்று, அல்லாஹ்
இந்த மேராஜுடைய சம்பவத்தை பற்றி மிக அழகாக சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். ஆனால் தரம் கட்டவர்கள், தற்குறிகள், இல்லை என்று வாதிடுபவர்கள் இந்த ஆயத்தை சிந்திப்பது என்பது கிடையாது. யாரை பற்றி நாம் குறையும் சொல்ல வேண்டியதில்லை, நிறையும் சொல்ல வேண்டியதில்லை. ஈமானில் மிக பிரமாண்டமான ஒரு உண்மை ஜன்னாத்தின் தஜ்ரி என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் பி ஈமானிஹிம் இருக்கான். அவருடைய ஈமான் தக்கீது உறுதி எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்குத்தான் நாம் நேர்வழி காமிப்போன் இருக்கான். 100 ரூபா கொண்டு போனால் அதனுடைய வேல்விசன், 1000 ரூபா கொண்டு போனால் அதனுடைய வேல்விசன், 1 கோடி கொண்டு போனால் அதனுடைய வேல்விசன். அப்போ பொருளாதாரத்திற்கு தக்க வேல்விசன் இருந்து பொருள்களை நாம் வாங்குவதை போன்று இவர்களுடைய அந்த ஈமானில் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய உறுதிப்பாடுகள், நம்பிக்கைகள் இருக்கோ அதை கொண்டு தான் நேர்வழி காண்பிக்கப்பட்டு அதை கொண்டு தான் இவர்களுக்கு நல்ல அமலுக்கு பிறகு அவர்களுக்குரிய நேமத்துக்கள் வழங்கப்படும். அந்த நேமத்துக்களிலே ஒன்று கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட நேமத்துக்குரிய அந்த சுவர்க்கத்தை நாம் தருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விற்கு தஸ்பீஹ் நினைவூட்டுவார்கள், திக்ர் தஸ்பீஹ் நினைவூட்டுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த, அதை இப்போ நீ தந்துட்ட, சர்வ புகழும் உனக்கேடா ரப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் இதையெல்லாம் எடுத்து நமக்கு சுற்றி காண்பிக்கின்றான் என்று சொன்னால் நம்பிக்கை அற்றவர்களுக்கு அல்ல, நம்பிக்கையுடையவர்கள் இந்த ஆயத்தை நல்லா சிந்திக்கணும். சும்மா தாவா செய்கிறேன், வாக்குறுதி பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்கு கலிமா இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை இருக்குன்னு நீ கம்ப்யூட்டரில் நம்ம எதை வேணால் ஒன்று பேசணும்னு வச்சுங்க, இந்த பொருள் வேணும்ண்டு அது எடுத்து அதோடைய தாத்பரியத்தை காமிக்கும். ஐன்றானுங்க. நாம் ஒன்று சொன்னோம்னா அது முக்கால்வாசி விளக்கத்தங்களை கொண்டு வந்து போட்டுருது. அப்போ அது மூமினாக முடியுமா? நாம் கேட்பதை தருது அது, இந்த ஏஐ வேலைன்றது. அப்போ அப்படி இருக்குன்னு போகும்போது இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இன்றும் குழப்புவது என்ன? குர்ஆனை சிந்திப்பதில்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை சிந்திக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய ஹிருதயம் பூட்டுக்கள் தொங்கி பால் அடைந்து விட்டவா என்று கேட்குறாங்க. அப்போ சிந்தனை ஒன்று, சிந்திப்பது ஒன்று, சிந்தனையின் தீர்க்கமான முடிவு ஒன்று. அப்போ இவைகளையெல்லாம் நாம் தெளிவு பெற்று உணர்வதற்கு பகரமாக, அதை வெற்றியின் பக்கம் நாம் நோக்கி கொண்டு செல்வதற்கு பகரமாக இன்னும் குருட்டு ஐடியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈமான் என்பதே கைபு தான். அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், யூமினூன பில் கைபு வயுகீமூன ஸலா. மூமின்கள் யார்? கைபுல அத்தனையிலையும் ஈமான் கொள்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது ஒரு கைபாக இருந்தாலும் அவர்களை அஸ்ரா பி அபுதிஹி, ஹரமிலிருந்து அக்ஸாவை நோக்கி சென்றான், கூட்டிகிட்டு போனான்ல. ஆயத்தில் இருக்கா? இப்போ ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களா? கனவுல போனாங்க, அதில் போனாங்க, இதில் போனாங்கன்னு சொல்லி குருட்டு பையன் மாதிரி இன்றைக்கி வெறும் ஜவுடால், வாய் ஜவுடால் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளில் இருக்கோம்? சிந்திச்சு பார்க்கணும். அஸ்ராபி அபதிகின்ட்டான்ல, தன்னுடைய நல்லடியார் முஹம்மது ரசூலுல்லாவை ஹரமிலிருந்து அக்ஸா நோக்கி கொண்டு போகலாம். பிறகு அங்கேருந்து உரீஜ ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? கூட்டிகிட்டு போனான். அப்போ கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு வாகனம் புராக் இருந்தது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய பேரொளி மலக்குகள் சூழ்ந்து அவர்களை அழித்து போகும் அருள் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, அந்த பள்ளியில், அந்த பைத்துல் முகத்தஸில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை 1,24,000 நபிமார்கள் ரசூலுல்லா உள்பட இருக்காங்க. அங்கே தொழுக வச்சாங்க ரசூலுல்லான்ற ஒரு அருள் பாக்கியமும் ஒன்று இருக்குது. பிறகு அங்கேருந்து உரீஜ, அந்தந்த நபிமார்கள் போன பிறகு ரசூலுல்லாவும் போகிறாங்க.
அப்போ 7 வானத்தின் கதவுகள் தட்டப்பட்டது என்றெல்லாம் ஹதீஸில் வருதே, ஆயத்தில் வருதே. நாம் இவைகளை மறுப்பதற்கு முன், நிராகரிப்பதற்கு முன், உண்டு என்பதை குர்ஆனில் ஆதாரம் இருக்கின்றது பல ஆயத்துக்களின் மூலமாக என்பதை நாம் உணரணும். ஏதோ தாவா செஞ்சுட்டு என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி யகுதி நசரானிய மாதிரி அந்த பேண்ட்டுக்குள்ளே சட்டையை விட்டு அதில் இஸ்லாமியர்கள் இல்லாத அடையாளத்தோடு உட்காந்துக்கிட்டு தாவா தாவா என்று செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வெற்றி உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது அது ரப்புடைய இஷ்டம். அவன் ஏற்றுக்கிறதும் ஏற்காதது. ஏற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் நியதி. சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்குண்டான வாழ்வின் ஆதாரங்களை குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் மூலங்கள் கொண்டு நாம் நம்மை விலக்கி தவறை களைந்து உயர்வான நல் எண்ணங்களோடு ஹிதாயத்து பெறும் நோக்கத்தோடு நல்ல பல அமல் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த மேராஜ் உண்மை என்பதை அவனே நிரூபித்து காண்பித்த பிறகு நமக்கு எத்தகைய ஆதாரங்களும் தேவையில்லை. அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் விளக்கினார்கள், நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த புனிதமான மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவு 1, 2, 3 அல்லது உபரியாகவோ அல்லது முடியாதது ஒரே ஒரு நோன்போ நாம் வைத்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி ஸலவாத்துக்கள், திக்ருகள், ஃபிக்ருகள், குர்ஆன் ஓதுதல் நாம் அதிகப்படுத்தி நல் அமல் செய்து உயர நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தை செய்யட்டும். அந்த ஹிதாயத்தில் நாம் ஸ்தலமாக இருக்க எந்த கருத்து வேறுபாடுகளையும் சொல்லாமல் ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் விளங்கினோம், ஏற்றுக்கொண்டோம், அமல் செய்வோம் என்ற ஒரு தய்கீது உறுதியோடு நாம் உயர்வோமாக. வல்ல ரப்பு நம்முடைய பாவங்களை மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.